Hi, good evening. Welcome to EKCS website design and development session. Last session la e-commerce website பத்தி டீடைலா பார்த்தோம். இந்த செஷன் அதோட கண்டினியூட்டி தான். ஹோப் எல்லாரும் அந்த செஷன் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இன்கேஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த செஷனை பார்த்துட்டு இந்த செஷன் கண்டினியூ பண்ணுங்க. அந்த செஷன் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் செஷன்ல வாட் இஸ் e-commerce website, different types of e-commerce website, how do e-commerce website work, இதெல்லாமே நம்ம பார்த்தோங்க. இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா e-commerce website types and examples, advantages and disadvantages of e-commerce, e-commerce interesting statistics, future of web technologies. Okay, நம்ம டாபிக் உள்ள போலாம். e-commerce examples. First e-commerce na நம்ம கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். A commercial transaction that takes place on internet, either it is buying or selling. ஒரு வியாபாரம் ஆன்லைன்ல இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்றதாங்க e-commerce. விற்கிறதாவும் இருக்கலாம், வாங்குறதாவும் இருக்கலாம். ஓகேங்களா? E-commerce can take on a variety of forms involving different transactional relationship between businesses and consumers, as well as different objects being exchanged as part of these transactions. Okay, அதுல எத்தனை பார்ட் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சைடில் இருக்க இமேஜ்ல இந்தியாவில் என்னென்ன e-commerce வெப்சைட்ஸ் இருக்குன்னு எக்ஸாம்பிள்ங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஜபாங், ஷாப்க்ளூஸ், ஸ்னாப்டீல், பேடிஎம் மால், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம ரீட்டைல் ஷாப்பிங் பற்றி பார்க்கலாம். ரீட்டைல் ஷாப்பிங்னா என்ன? நம்ம லாஸ்ட் செஷனில் நிறைய மாடல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? B2B மாடல், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், கன்சியூமர் டு கன்சியூமர், அந்த மாதிரி ரீட்டைல் வந்து கன்சியூமர் டு கன்சியூமர் மாடலுக்கான எக்ஸாம்பிள். பிஸ்னஸ் சேல் டைரெக்டாக ஒரு கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து கொண்டு போய் அந்த ப்ராடக்டை வந்து நம்ம ரீச் பண்ணோம்னா அதுதான் ரீட்டைல் சேல். ஓகேங்களா? இதில் இன்டர்மீடியேட்ரி பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. டைரெக்டாக ஒரு ப்ராடக்டை நான் வந்து கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் OLX. OLX என்ன ஒர்க் பண்ணுறாங்க? ஒரு கஸ்டமர் இருப்பாங்க. அந்த கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க. அவர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் வேணாம், நான் இன்னொரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன், அட்வான்ஸ்டாக வாங்குறேன் போது இது பழைய இந்த வச்சிருக்கிறது பழைய ப்ராடக்ட், இதை வந்து அவர் வந்து சேல் பண்ணணும் இல்லைங்களா? அந்த சேல் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் OLX. அதில் வந்து ஒரு ஆட் போஸ்ட் பண்ணுவார். அந்த ஆடை பார்த்துட்டு வேற ஒரு கஸ்டமர் அதை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சிருந்தது, அந்த ரேட்லாம் ஒர்த்தபிள்னா அதை போய் பார்த்து ரிவ்யூஸ் பார்த்துட்டு அவர் வந்து வாங்குவார். அப்போது அவரும் ஒரு கஸ்டமர், இவரும் ஒரு கஸ்டமர். இவர் வந்து ரெகுலராக வந்து சேல் பண்ணுறவர் கிடையாது. அப்போ அந்த டைமுக்கு அவருக்கு அது ஓகே, இது நம்ம சேல் பண்ணலான்னு தோணுமோ அந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் அவர் சேல் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து OLX நடக்கும். விற்கிறவரும் ஒரு கஸ்டமர் தான், வாங்குறவரும் ஒரு கஸ்டமர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹோல்சேல். ஹோல்சேல் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வேர்ட் தான். பல்க் சேல் சொல்லுவோம் இல்லையா? ஒரு ப்ராடக்டை மொத்தமாக மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுறவங்க. அவங்க அந்த ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணாங்க, பட் ஹோல்சேலாக பல்காக பண்ணுவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போய் சிங்கிள் பீஸ் 2 பீஸ் மாதிரிலாம் ஆர்டர் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஒரு பல்காக ஒரு 100, 200, 1000, 2000 அந்த மாதிரி தான் நம்மளால் பல்காக ஆர்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஹோல்சேலுக்கான டெஃபினேஷன். இப்போது ஹோல்சேல் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் வந்து பல்காக மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்டை இன்னொரு குட்டி ட்ரேடர் வந்து இவங்க கிட்டேருந்து வாங்கி விற்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து டைரெக்டாக ரீட்டைல் சேல் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு ஹோல்சேல் சேல் பண்ணி அது யாருக்கு விற்பாங்கன்னா இன்னொரு ட்ரேடர், இன்னொரு பையர் கிட்ட தான் விற்பாங்க. எக்ஸாம்பிள் இந்தியா மார்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ராப் ஷிப்பிங். ட்ராப் ஷிப்பிங்க்கும் ஹோல்சேலுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் நான் சொல்கிறேன். எப்படி வந்து ஹோல்சேலில் வந்து ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸ்மேன் வந்து அவரோட ப்ராடக்டை ஒரு ட்ரேடர் கிட்ட, ஒரு பையர் கிட்ட வந்து எப்படி விற்கிறாங்களோ அந்த பையர் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட வாங்கின, அதாவது ஹோல்சேல் பர்சன் கிட்ட வாங்கின ஒரு ப்ராடக்டை டைரெக்டாக கஸ்டமர் கிட்ட வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறவங்க மீடியேட்டராக இருப்பாங்க. யாருக்குன்னா ஹோல்சேலில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் அதை வந்து கஸ்டமர் வாங்குறவங்களுக்கு மிட்ல வந்து அந்த ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ட்ராப் ஷிப்பிங் கிட்டத்தட்ட வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி தாங்க. எப்படின்னா
ட்ராப் ஷிப்பிங் பண்றவங்க ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்சேலா அவங்க ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றவங்க அந்த கம்பெனிக்கு போயிட்டு அவங்க என்னென்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அதோட போட்டோஸ் எடுத்துட்டு அதை இந்த மீடியேட்ல இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து இவங்களோட வெப்சைட்ல வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கஸ்டமர்ஸா இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுல பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஓகேங்களா, அந்த பையர் கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட்டை வாங்குவோம். இப்போ இதுல என்ன நடக்கும்னா இந்த மிட்ல இருக்காரு பாத்தீங்களா இந்த பையர் வந்து இண்டிவிஜுவலா குடோன் கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அவருக்கு எப்போ ஆர்டர் வருதோ அப்போ வந்து அந்த ஹோல்சேல் ட்ரேடர் கிட்ட போய் ஒரு ப்ராடக்ட்டோ 2 ப்ராடக்ட்டோ ஆர்டர் பண்ணி வாங்கி இங்க வந்து சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து க்ரௌட் ஃபண்டிங். க்ரௌட் ஃபண்டிங்னா நம்ம என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்லைன் பிஸ்னஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். நம்ம கிட்ட எவ்வளோ வேணாலும் ஐடியாஸ் இருக்கலாம், பட் அந்த ஐடியாவை வந்து நம்ம வந்து ரியல் டைம்ல நம்ம கொண்டு வந்து ப்ராடக்டா மாற்றணும்னா அதுக்கு ஃபண்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண என்ன பண்ணுவோம், ஒன்று பேங்க்ல போய் லோன் வாங்குவோம், அப்படி இல்லைன்னா நம்ம பாரோ பண்ணுவோம். ஓகேங்களா, அது இல்லாமல் இன்னொரு வழி இருக்கு. அது வந்து இ-காமர்ஸ்ல பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்டிங் வாங்க. இந்த க்ரௌட் ஃபண்டிங் என்ன வேணா, நான் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண நினைக்கிறேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த கான்செப்டை நான் ஒரு ப்ராடக்டா மாத்துறேன். எப்படி மாத்துவேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன். அதாவது நான் பேங்க்ல வந்துட்டு நான் பண்ணா நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தி நான் ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுவேன். இது எப்படி ஒர்க் ஆகும், இது வந்து என்னென்னலாம் யூசஸ் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ப்ராஃபிட் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நான் இது பண்ணுவேன். பட் இந்த க்ரௌட் ஃபண்டிங் என்ன பண்ணுவேன்னா நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோ போடும், இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகும், இந்த ப்ராடக்டோட யூஸ் என்னன்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு வீடியோ பண்ணி அது க்ரௌட் ஃபண்டிங்க்கு நிறைய வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்ல நான் போய் லோட் பண்ணுவேன். லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் யார் இருப்பான்னா நிறைய நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளோட ஐடியா பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியா பிடிச்சதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம ஓகே பண்ணிட்டு நமக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இத்தனை நாள் வச்சுக்கோங்களேன், இப்போ 28 டேஸ்ல வந்து இல்லை 48 டேஸ்ல நம்ம அதை முடிக்கிறோம் அப்படின்னா 48 டேஸ்ல முடிச்சதுக்கு அப்புறமா சில ஷேர் வந்து அவங்களுக்கு போகும். இன்கேஸ் நம்மளை முடிக்க முடியல அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் அவங்களுக்கே போயிடும், ஃபுல் அமௌண்ட் அவங்களுக்கே போயிடும். ஓகேங்களா, இது வந்து க்ரௌட் ஃபண்டிங்கோட கான்செப்ட் இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னா நமக்கு மைண்டில் ஃபர்ஸ்ட் என்ன வரும், புக்ஸு அந்த மாதிரி இருக்கிறது தான். எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு டிசைனிங் சாஃப்ட்வேர் வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணும், ஆன்லைனில் நான் வந்து சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஒரு டிராயிங்க்கான ஒரு சாஃப்ட்வேர் நான் செக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அதில் வந்து எனக்கு பெஸ்ட்டை சூஸ் பண்ணி நான் வந்து லைசன்ஸோட வாங்குவேன். அப்போது இது வந்து ஒரு ப்ராடக்ட், இது டிஜிட்டல் ப்ராடக்ட், இதை யூஸ் பண்ணி நான் லேப்டாப்பில் ட்ரா பண்ண முடியும். இப்போ ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புக்கை வந்து நான் ஆன்லைனில் வாங்கி நான் ரீட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட்ஸ், நான் இப்போ ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, ஃப்ரீ வெர்ஷன் ப்ரோ வெர்ஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய கூட்ஸு மீடியாஸ் கோர்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் நிறைய ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து ஆன்லைன்லேயே கொடுக்குறாங்க. ஸ்கூல்ஸ் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா பைஜூஸ் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்துட்டு அவங்களோட கோர்ஸ் மெட்டீரியலை ஆன்லைனில் பே பண்ணி நம்ம படிக்கிற மாதிரிலாம் வைக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அவங்ககிட்ட அமௌண்ட் பே பண்ணுறோன்னா இப்போ 6 to 7 அந்த மாதிரி அந்த ஏஜ் கேட்டகரியில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கோர்ஸ் தேவைப்படும், என்ன லெசன்ஸ் அவங்களுக்கு வேணுமோ அதை வந்து அவங்க ரெடி பண்ணி அவங்க வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஜிட்டல் ப்ராடக்டான எக்ஸாம்பிள்ஸ்ங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இ-காமர்ஸ் அட்வான்டேஜஸ். நம்ம அட்வான்டேஜஸ் என்னன்னு ஒன்றா பார்க்கலாம். a large market. ஓகே, இ-காமர்ஸ்ங்கிறது ரொம்ப சின்ன இதான் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க. எப்படின்னா இன்னைக்கு நான் இங்கே இருந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி என்னால் ஃபாரின்ல அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வீட்டில் அவங்க டோர் ஸ்டெப்ல நான் டெலிவர் பண்ண முடியும். ஸோ அதோடதே நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்டே நம்ம கைக்குள்ள அடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது. ஓகேங்களா, எப்போ வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் நமக்கு பிடிச்ச ப்ராடக்டை நம்ம வாங்க முடியும், அதே மாதிரி சேல் பண்ணவும் முடியும். இது வந்து பெரிய லார்ஜ் மார்க்கெட். லோவர் காஸ்ட் எப்படின்னா
இ-காமர்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டே இருக்குங்க. ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. ஏன்னா நான் ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். இப்போ ஒரு கடைக்கு போனோம்னா அந்த கடையில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறதே வந்து நம்மளால பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். ஒரு கடையில் வந்து ஒரு 4 மாடிலையும் ஏறி இறங்கி அது என்னென்ன செக்ஷன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அதை லிஸ்ட்டு போட்டு அதை பார்க்கறதுக்கு எனக்கு ஹாஃப் டே போயிடும். அதுவே இதில் பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமாக போய் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை சர்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு மொபைல் வாங்குறேன்னா அந்த மொபைல் வந்துட்டு என்னென்ன வெப்சைட்டில் என்னென்ன ரேட்டில் இருக்குங்கிறது முதலுக்கு வந்து நான் உட்கார்ந்த இடத்துலேருந்தே நான் வந்து அதை கால்குலேட் பண்ணி ஓகே இந்த வெப்சைட்டில் இந்த ரேட்டில் வந்து எனக்கு மொபைல் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு நான் அந்த வெப்சைட்டை நான் வந்துட்டு நான் சூஸ் பண்ணி நான் அதில் வந்து வாங்குவேன் அந்த ப்ராடக்ட்டை. ஸோ உட்கார்ந்த இடத்துலேருந்தே நம்மளால வந்து ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளாக முடிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ஒருத்தவங்க வந்து 500 rupeesக்கு சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பென் ஒரு 500 rupeesக்கு சேல் பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணை பேலன்ஸ் இருக்கிற 4 மர்ச்சன்ட் வந்து ஒரு 600க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக எந்த ஒரு மர்ச்சன்ட் அதே ப்ராடக்ட்டை 500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்களோ அவங்கள தேடி தான் எல்லா கஸ்டமர்ஸும் போவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் இருக்கிற 4 மர்ச்சன்ட் வந்து கண்டிப்பாக ரேட் கம்மி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கம்மி பண்ணலன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான கஸ்டமர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு காஸ் இதுக்கு இ-காமர்ஸில் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட், மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு செல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டா ஆஃப்லைனில் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு டிவி ஷோரூம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட் இருக்கும், அதில் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். சரி இந்த மாடல் இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சில இதுதான் வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க. இப்போ இதுவே நான் வந்து ஒரு ஆன்லைனில் அதே டிவி நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த டிவியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகும் முதல் கொண்டு எல்லாமே டீட்டெயிலாக வீடியோஸ் இருக்கும். நாளைக்கு ஃப்யூச்சரில் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துச்சு, இல்லை இந்த பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதோ ஒன்றுனா கூட டக்குன்னு அந்த வீடியோ எடுத்து பார்க்கலாம். இன்னொரு ப்ளஸ் என்னன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் இருக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி நமக்கு முன்னாடி வாங்கினவங்க அதில் வந்து ரிவ்யூஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிவ்யூஸ் நான் படித்தா ஓகே இது வந்து ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையா, இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஆல்ரெடி எரர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ரிவ்யூஸ் நம்ம பார்த்து ப்ராடக்ட் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கும். அவங்க வந்து இதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் வாங்கிப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி நம்ம பார்க்கலாம். பட் ஆஃப்லைனில் பார்க்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா, கம்பேரிங் டு ஆன்லைன் வந்து அது ஈஸியாக நம்ம சேல் பண்ண முடியும். எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஒரு கஸ்டமர் ரிவ்யூ பண்ணால் நமக்கு ஓப்பனாக தெரியும் ஓகே இது ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட், பர்சனலைஸ்டு மெசேஜிங். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அமேசான் பிரைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அதில் ஒரு மெம்பர்ஷிப்பாக ஒரு கார்டு வாங்கிக்கிறேன். நான் ஒரு மெம்பராக போய் ஜாயின் பண்ணுறேன். நான் மெம்பராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து அலோட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் வருது அப்படின்னு அலோட் கொடுப்பாங்க. அப்படி இல்லை ஒரு ஹாலிடே சீசன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹாலிடே சீசனில் என்னென்ன ஆஃபர்ஸ், டாப் ஆஃபர்ஸ்லாம் என்னென்னங்கிறது நமக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். இந்த ஆஃபர்ஸ் இருக்குது, ரொம்ப பெஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்கும்போது நமக்கு வந்து பர்சனலாக வந்து அவங்க மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன யூஸ்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னா அவங்க நமக்கு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிட்டு இந்த மாதிரி அலர்ட் பண்ணிருப்பாங்க, இது இருக்குது இந்த ரேட்டில் இருக்குது உங்களுக்கு வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே நம்ம வந்து என்ன பண்ணோம், போய் அதை வாங்கிறதுக்கு நம்ம அப்ரோச் பண்ணுவோம். அது வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்க அந்த பர்சனலைஸ் மெசேஜ் பண்ணுறதுனால இன்னும் உங்களுக்கு செல்லிங் வந்து இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. increased sales with instant gratification. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கூட்ஸ் தாங்க. இப்போ ஒரு டிஜிட்டல் கூட்ஸை வந்து நான் சேல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வித்தின் ஒரு புக் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன்னா நான் ஒரு ஆன்லைனில் ஒரு அமௌண்ட் பே பண்ணி வாங்கினேன், நெக்ஸ்ட் செகண்டே என்னால் அந்த புக்கை படிக்க முடியும். இப்போ அமௌண்ட் ஒரு 100 rupees இந்த புக்கோட அமௌண்ட்னா 100 rupees நான் பே பண்ண நெக்ஸ்ட் செகண்டே என்னால் படிக்க முடியும். ஆனால்
ஆஃப்லைனா நான் போய் அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சி அது இருக்கா இல்லையான்னு பார்த்து நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஆன்லைன் நான் பார்த்தது எனக்கு இப்போ ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு புக் இருக்குல்ல, ஒரு ஆத்தரோட புக் இருக்கு, நான் பார்த்துட்டேன், உடனே நான் அதை வாங்கிட்டு அந்த மொமெண்ட் நெக்ஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்ல நான் படிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு கஸ்டமரா இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபை கொடுக்கும் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்க்கறது டிஸ்அட்வான்டேஜஸ். எப்படியெல்லாம் நமக்கு வந்து இ-காமர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்டேஜஸ் நமக்கு நிறைய கொடுத்தாலும் அதுலயும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லேக் ஆஃப் பர்சனல் டச். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சிம்பிளா. நான் வந்து இப்போ ஒரு பிசிக்கல் ஸ்டோர், ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போறேன், எனக்கு ஒரு மேட்ரஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெட் வாங்க போறேன். அந்த பெட்டை நான் போய் டச் பண்ணி அது என்ன குஷன், என்ன மாதிரி பெட்டு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எனக்கு இப்போ நெக் பெயின் இருக்குன்னு அந்த நெக் பெயின்க்கெல்லாம் வந்து அது அந்த பெட் சூட் ஆகுமா, பேக் பெயினுக்கு சூட் ஆகுமா, அதில் எந்த அளவு கம்ப்ரெஷன் இருக்குது, எல்லாமே நான் செக் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணி நான் ஃபீல் பண்ணி ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னதுக்கு அப்புறமா தான் ஒரு பெட்டை வாங்க முடியும். அதுவே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் நமக்கு கிடையாது. நம்ம ஆன்லைனில் எவ்வளோதான் நம்ம ரிவ்யூஸ் பார்த்தாலும், எவ்வளோதான் நம்ம வந்து அதை நம்ம செக் பண்ணாலும், அந்த டச் பண்ணி ஃபீல் பண்ணுற அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து ஆன்லைனில் கிடைக்காது, ஆஃப்லைனில் தான் கிடைக்காது. ஸோ சிலருக்கு வந்து என்னதான் வந்து ஆன்லைனில் பார்த்தாலும் அந்த ஆஃப்லைனில் போய் நேரில் போய் அந்த ப்ராடக்டை பார்த்து வாங்குற அந்த ஃபீல் வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் அண்ட் ப்ராடக்ட் கம்பேரிசன். முன்னாடியே பார்த்த மாதிரி ஆன்லைனில் வந்து நிறைய வந்து ப்ரைஸ் எப்படின்னா ஒரு ப்ராடக்டை வந்து நான் கம்பேர் பண்ணிக்க முடியும். நான் இன்னைக்கு ஒரு மொபைல் வாங்குறேன், அந்த மொபைலில் வந்து கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். இந்த மொபைலோ ஒரு 4 மொபைலோட வச்சு நான் கம்பேர் பண்ணி நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ என்ன நடக்கும்னா, முன்ன சொன்ன மாதிரி ஒரு 5 ட்ரேடர்ஸ் இருக்காங்கன்னா 5 ட்ரேடரில் ஒருத்தர் விலை கம்மியாக கொடுத்தாங்கன்னா பேலன்ஸ் இருக்க 4 பேர் விலை கம்மியாக கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் அவங்க லாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கம்பேரிசன் வந்து மற்ற இப்போ பேலன்ஸ் இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு வந்து அது டிஸ்அட்வான்டேஜாக வரும் கண்டிப்பாக. நீட் ஃபார் இன்டர்நெட் ஆக்சஸ். இப்போ இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கிறது அது அர்பன் ரூரல் பாகுபாடு எல்லாமே எல்லா இடத்துல இருந்தும் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கிராமத்துல ஒருத்தங்க வந்து ரொம்ப நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவா இருக்க பிளேஸ்ல இருந்து அவங்க ஆக்சஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பேமெண்ட் பண்ற டைம்ல அவங்களுக்கு நெட்டு ரொம்ப ஸ்லோவாயிட்டு அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியல, அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அந்த இடத்துல, ஏன்னா இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த இன்டர்நெட் ஆக்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இன்கேஸ் எங்கேயாவது தடைப்பட்டுருச்சுன்னா அது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜா நிற்கும். இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு ஃப்ராட். கிரெடிட் கார்டு ஃப்ராட்னா என்னன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறதுக்கு ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அமௌண்ட் பே பண்ணும்போது நம்மளோட ஃபுல் டீட்டெயிலுமே அதில் கொடுப்போம், கார்டு நம்பர் கொடுப்போம், பேங்க் டீட்டெயிலெலாம் கொடுக்குறோம். அதை கொடுக்கும் போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி செக்யூர்டான வெப்சைட்டாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. செக்யூர்ட் இல்லாத வெப்சைட்டில் நம்ம ஒரு விஷயத்தை ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதில் ஹேக் ஆகிறதுக்கு, கிரெடிட் கார்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் ஆகி அது மூலியமா நம்மளோட அமௌண்ட் வந்து திருடு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய ட்ராபேக். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட் வந்து சர்டிஃபைடா செக்யூர்டான்னு பார்த்துட்டு நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஐடி செக்யூரிட்டி இஷ்யூ. ஐடி இஷ்யூ என்னன்னா, இப்போ நம்ம அதே மாதிரி ப்ராடக்ட் வாங்குறோங்க. ப்ராடக்ட் வாங்கும் போது நம்மளோட டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரேடரோட டேட்டா பேஸில் இருக்கும். அந்த ட்ரேடரோட டேட்டா பேஸில் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து யாராவது ஹேக்கர்ஸ் போய் அதை ஹேக் பண்ணி அந்த டேட்டாஸை வந்து எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுவும் வந்து இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஐடி இஷ்யூஸ். ஆல் த எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமேசான்லலாம் வந்து ஒரு ஆஃபர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஐஃபோன் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டாக ஒரு ஐஃபோன் வரப்போகுது. அதுக்கு வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் இந்த டைமிங்குள்ளே நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டைம் ஆனதுமே ஆன்லைனில் போய் அதை போய் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு செகண்டில்
1000 பேர் இல்லை 2000 பேர்னு அந்த வெப்சைட்குள்ளார போய் டிராஃபிக் ரேஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட சர்வர் ஸ்லோ ஆகிடும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகிடுமே தவிர பின்னாடி வந்து அவங்களுக்கு பிளேஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்க டைமில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஒரே டைமில் நிறைய பேர் அந்த வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட சர்வர் வந்து டவுன் ஆகிடுங்க. இது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. நெக்ஸ்ட், காம்ப்ளெக்சிட்டி இன் டாக்ஸேஷன், ரெகுலேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். இது என்னென்னா, ஒரு ப்ராடக்டை நான் சேல் பண்ணுறேன். ஸ்டேட்டுக்குள்ளார சேல் பண்ணால் அதுக்கு ஒரு ரேட், ஓகேங்களா? அதுக்கு வந்து வேட் ஒரு பர்சன்டில் இருக்கும், டேக்ஸ் ஒரு இதில் இருக்கும், ஜிஎஸ்டி ஒரு இதில் இருக்கும். அதுவே நான் வந்து இந்தியாவுக்குள்ளார பண்ணுறேன்னா வேட் வந்து வேரி ஆகும். இதுவே நான் ஃபாரினில் பண்ணுறேன்னா எல்லாமே வேரி ஆகும். டோட்டலாக வந்து டேக்ஸ் மாறும், அக்கௌண்டிங் எல்லாமே மாறும். அப்போது நான் வந்து எனக்கும் வந்து ஒரு கஸ்டமர் யூஎஸில் இருக்காங்க, அந்த கஸ்டமருக்கு நான் டெலிவர் பண்ணணும், அவங்களோட வீட்டுக்கு நான் போய் கொடுக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளார பண்ணுறதை விட அவங்களுக்கான அக்கௌண்டிங் வந்து நான் வேறு மாதிரி தான் பண்ணணும். ஸோ இது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இ-காமர்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நிஜமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நாங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தா, அமேசான்ஸ் வெப்சைட் ஹாவ் 94 மில்லியன் விசிட்டர்ஸ் பர் மந்த். ஒரு மாதத்துக்கே 94 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அமேசான் வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ எவ்வளோ பேர் இப்போவே வந்து ஆன்லைன் ட்ரேடிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட், இது ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். 77% men and 68% women shop during lunch hour. நம்ம என்ன பண்ணுவோம், லஞ்ச் ஹவர்ஸில் கொஞ்சம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணுற டைமில் 77% மென்னும் 68% விமனும் ஆன்லைனில் ஷாப் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரம் பேபால் ஷோ தட் 20% ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹூ abandon or fail to complete an online purchase do so because they are doubtful about the security of their credit cards. ஓகே, பேபால்னா என்னன்னா தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் கேட்வே தான் பேபால். நம்ம அமௌண்ட் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறது டேரெக்டாக வந்து பண்ண முடியாதுங்க. ஒரு தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி தான் நம்மளோட அமௌண்ட் வந்து அந்த ட்ரேடருக்கு நம்ம கொடுக்க முடியும். அவங்க அந்த கம்பெனி என்ன சொல்லுதுன்னா 20% ஆஃப் கஸ்டமர்ஸ், அவங்களோட கஸ்டமர்ஸில் 20% என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக ப்ராடக்ட்லாம் சூஸ் பண்ணிட்டு அதை வந்து பேமெண்ட்க்கு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு டவுட், நம்ம கார்டு கொடுக்குறோமே அது வந்து எவ்வளோ செக்யூர்டாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு அதுலேருந்து பேக் வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஓகேங்களா? செக்யூரிட்டி இஷ்யூஸ் நினச்சி. Next, total value of global retail e-commerce sale will reach $5.45 trillion by the end of 2020, up 20% over 2019. So 2019 compare பண்ணும்போது 20% அதிகமாக இருக்கு, ஓகேங்களா? 2020ல retail e-commerce. Next, an estimated $143.7 billion will be spent online during holiday season. ஸோ இது நம்ம மோஸ்ட்லி யாரும் வாங்குவோம். இப்போ ஒரு தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து தீபாவளி வரதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட், அமேசான் இருக்க சைட்ஸ் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. நம்மளோட வெப்சைட்டில் போய் பார்த்தா நமக்கு மெசேஜ் வரும். நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேஜ்க்குமே வந்து அவங்களோட ஆட் தான் இருக்கும், நிறைய போடுவாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கேட்டகரி போடுவாங்க. இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் போடுவாங்க, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அது மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆட் இருக்கும். அது மாதிரி அவங்க வந்து அந்த ஹாலிடே சீசன், என்ன ஃபெஸ்டிவல் சீசன், இந்த மாதிரி டைமில் மட்டுமே வந்து 143.7 பில்லியன் எஸ்டிமேட் அமௌண்ட் வந்து அவங்க ஆன்லைன்லேருந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. Amazon now accounts for nearly 50% of the US e-commerce market. A whopping 95% of commerce transaction will happen online by 2040. இப்போ நம்ம 2020ல இருக்கோம், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 95% ஆஃப் ட்ரேடிங் வந்து ஆன்லைன் மூலியமா நடக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கணிச்சிருக்காங்க. ஃபியூச்சர் ஆஃப் வெப் டெக்னாலஜிஸ். நம்ம வெப் டெக்னாலஜியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஒரு இ-காமர்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Staying aware of the ever-changing web development landscape is not an easy task. With the introduction of artificial intelligence (AI),
in web development, it is getting on the nerves of many to keep up with the pace. இப்போ AI, artificial intelligence, இதுக்கும் வெப் டெவலப்மெண்ட்க்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் என்னங்க? ஒரு மிஷினால திங்க் பண்ணவும் லேர்ன் பண்ணவும் முடியும் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எக்ஸாம்பிள் அலெக்ஸா பார்க்குறோம் இல்லையா? அலெக்ஸா என்ன பண்ணுது? நம்ம வாய்ஸ் ரெகக்னிஷன் மூலியமா அதை வந்து நம்ம வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி அதை கூகுளில் வந்து சர்ச் பண்ணி அதோட அவுட்புட்டை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இது அலெக்ஸாவோட வேலை. இப்போ இ-காமர்ஸ்ல என்ன பண்ணணும்னா ஒரு அல்காரிதம் செட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அது அல்காரிதம் எப்படி இருக்கும்னா யாரெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். இப்போ அமேசான் வச்சுக்கோங்களேன். அமேசானுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக மில்லியன் கணக்கான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்ட்டு அல்காரிதம் வந்து ரெடி பண்ணும். இப்போ வந்து அர்பன்ல எப்படி இருக்கும், ரூரல்ல எப்படி இருக்கும், ஃபெஸ்டிவல் சீசன்ல எப்படி இருக்கும், ஹாலிடே சீசன்ல எப்படி இருக்கும், லஞ்ச் ஹார்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பிரிப்பாங்க. அந்த அல்காரிதம் படி பிரிச்சு இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி ப்ராடக்டை லைக் பண்ணுவாங்க முதல் கொண்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஒரு ஃபியூச்சரா ஒரு டேட்டா பேஸாவே மாத்தி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணணும் நமக்கு. ஸோ இப்போ நீங்க பார்த்துருக்கலாம், நான் வந்து இன்னைக்கு அமேசான்ல ஒரு வாட்ச் வந்து நான் சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்ச் நான் பை பண்றேன், ஒரு வாட்ச் சர்ச் பண்றேன்னா அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து வெளியே போயிட்டேன். நான் வாங்கல, பட் நான் சர்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நான் வெளியே போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபேஸ்புக் போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக்ல எனக்கு வாட்ச் ரிலேட்டடான ஆட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். அது எப்படின்னா நம்மளோட மொபைல்ல நம்மளோட ஹிஸ்டரி வச்சு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை ட்ராக் பண்ணி நம்மளை வாங்க வைக்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் தான் அது. அது ரிலேட்டடாக ஆட் வந்துட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், வாட்ச் நம்ம வந்து மைண்டில் நினச்சிருப்போம். நினச்ச உடனே நமக்கு அதை பார்க்க ஓகே இது ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் வரும், அதில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ஓகே இது ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லி நம்ம அதுக்குள்ளார டச் பண்ணி உள்ளார போய் நம்ம பை பண்ணணும். ஸோ இது வந்து பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஃபியூச்சரில் நம்மளோட டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணி யூசரோட இதை ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளை வந்து ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடின்னு சொல்றோம், will allow for the internet to become more than a simple network of computers. In the future, the internet will become a network of devices centered in the automation and enhancement of both processes and infrastructures. Okay. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடினா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற எந்த ஒரு திங்ஸ்ல இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கோ, லிங்க் ஆயிருக்கோ, அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ங்கிறோம். எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ், இதுலலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆயிருக்கும். அதில் சென்சார்ஸ் இருக்கும். அது வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணும். நம்ம இன்டர்நெட் மூலியமா நம்ம வந்து ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னா எல்லா விஷயத்துலையுமே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி அந்த திங்ஸ்லோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நம்மளோட கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து இன்புட்டை வாங்கி அதோட டேட்டா பேஸாக வச்சு லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி வச்சு அது மூலியமா நமக்கு ப்ராடக்டை வந்து ஈஸியாக சேல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஃபியூச்சர் ஆஃப் வெப் டெக்னாலஜிஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.